ஜனாதிபதி கூட இந்த சிறுமியை சாம்பியனா வந்தாங்க. 6 வயதிலேயே விளையாடி வின் பண்ணீங்களா? உலகத்திலே சதுரங்க போட்டியிலே தமிழர்கள் சாதித்து கொண்டு வருகின்றார்கள். அண்மையிலே குகேஷ் இந்தியாவை சேர்ந்தவர் உலக சதுரங்க சாம்பியனாக வந்திருக்கின்றார். அதை எல்லோருமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறோம். வருங்கால உலகத்தினுடைய சாம்பியனாக இவர் வருவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு நபரோட நாங்கள் இன்றைய கதைக்கப் போகின்றோம். 7 வயது சிறுமி, சதுரங்க விளையாட்டிலே இலங்கையினுடைய தேசிய விளையாட்டு வீரர். இவரோட ஒரு உரையாடல். யார் இவர் எதிர்காலத்தில் என்னெல்லாம் செய்ய போகின்றார்? அண்மையிலே சதுரங்க போட்டியிலே தாய்லாந்து சென்று பதக்கங்களை வென்று வந்திருக்கின்றார். அந்த சாதனை சிறுமியோட நாங்கள் இன்றைய நாள் உரையாட போகின்றோம். விது.யூடியூப் யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம் தர்சன் கஜீஷனா. வணக்கம். சாதனை சிறுமி, 7 வயதிலேயே உலகம் உயர்ந்த ஒரு சாதனை சிறுமி. சதுரங்க விளையாட்டு போட்டியில் இதுவரை வெற்றி பெற்ற அந்த சாதனை சின்னங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். பேட்டில் ஆஃப் த மைண்ட்ஸ், பேட்டில் ஆஃப் த மைண்ட்ஸ் சாம்பியன். இது கண்டி ஓவல பிலிஸ் லாடி சாம்பியன் தான். கண்டியில் வாங்கினீங்களா? பாப்போம். ஓகே. அடுத்தது இது எது? இது கண்டி ஓபன்ல செகண்டா வந்திருந்தாங்க. இது செகண்ட் தான். இவ்வளோ காப்போல என்ன? பேட்டில் ஆஃப் த மைண்ட் இங்க ப்ரோவின்சியல்ல வந்தது. அது செகண்ட் தான். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ஜெஃப்னா இன்டர்நேஷனல் ரேட்டிங்ல ஸ்டாண்டர்ட்ல சாம்பியனா வந்தவங்க. அதே நேரம் பிளிட்ஸ்ல செகண்டா வந்திருந்தவங்க. இது செகண்ட் என்ன? அதே மாதிரி இது ஒன்லைன்ல விளையாடிட்டு இது இந்தியால இருந்து கொண்டு விளையாண்டாங்க. இது விளையாடி இது சாம்பியன் ஆயினர் கப்தான். இது 6 வயதுல குட்டி பிள்ளையா இருந்து வின் பண்ண எல்லாரும். 6 வயதிலேயே விளையாடி வின் பண்ணீங்களா? குட்டி பிள்ளை தான். நானும் குட்டி பிள்ளை. ஆனால் 6 வயதிலேயே இந்த 6 வயதிலே வின் பண்ணி 6 வயதுல வின் பண்ணிட்டு 7 வயது ஆகி கொஞ்சம் வளர்ந்துட்டேன். ஆனால் இந்த கப்பை நான் தான் எடுத்தேன். குட்டி இதெல்லாம் வந்து இந்த சிறுமி 7 வயதிலே இவ்வளவு பெரிய வெற்றி கிடைங்களை எல்லாம் பெற்றிருக்காங்க பாருங்க. ஸோ அப்படியே இருக்கிறது. இது வந்து இப்போ இறுதியாக கிடைத்த எங்களுடைய தாய்லாந்தில் கிடைத்த இது ஸ்டாண்டர்டுக்கு ஏசியாவில் 6வது இடம் கிடைச்சது. அதே நேரம் இது ரேபிட்டில் ஏசியாவில் 9வது இடம். ஆனால் இவங்க டீம் சாம்பியனா டீமில் 3rd பிளேஸாக வந்ததில்லை. கிடைச்ச 2 மெடல், பிரான்ஸ் மெடல். அந்த 2க்குமே இவங்க தான் ஸ்ரீலங்கா சார்பாக லீடிங் பிளேயராக விளையாடி இருந்தாங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். சும்மா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா காலமே? எங்களோட நேர்களுக்கு வணக்கம் சொல்லிவிடுங்க. வணக்கம். உங்களுடைய வயது என்ன? 7 வயது. அந்த 7 வயதில் இப்போ நீங்கள் பல சாதனைகளை வந்து படைத்திருக்கிறீங்க. இந்த சதுரங்க போட்டி யார் எப்படி வந்தது? 3 வயசுலேயே வந்துச்சா? இப்போ உங்களுக்கு அந்த பெட்டியலை பார்க்கும் பொழுது என்ன தோன்றும்? உங்கள் அந்த சதுரங்க பெட்டியை பார்க்கல என்ன தோணும் உங்களுக்கு? ஆஹா, உங்களோட அப்பா இந்த விளையாட்டில் எவ்வளோ ஊக்கம் அளிக்கிறார் உங்களுக்கு? குட்டி வயசுலயே சொல்லி தந்தவர். உங்களோட அப்பான பேர் என்ன? தர்சன். உங்களோட அம்மான பேர் என்ன? தயாரூவி. சரி, நீங்க இலங்கை எந்த இடம்? யாழ்ப்பாணம் எந்த இடம்? இணுவில். உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு வீரர் யார்? குகேஷ் வந்து அவருக்கு பிடிக்கும். அவர் ஒரு உலக சாம்பியன், சதுரங்க சாம்பியன் திரு குகேஷ் அவர்களை ரொம்ப பிடிச்ச ஒரு வீராங்கனை. குகேஷ் என்ன வெற்றி பெற்றுட்டார். அந்த டைம் என்ன செய்த நீங்கள்? நானும் வெற்றி பெற வந்தேன். அந்த உணர்வு வந்துச்சா உங்களுக்கு? ஓகே. உண்மையிலேயே சொல்லணும், என்னோட சொன்னால் தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து இந்த சதுரங்க விளையாட்டு போட்டிக்கு வந்து அந்த பாடசாலைகள் ஊக்கமளிக்கிறது. உண்மையிலேயே அந்த பாடசாலை, அவர்கள் படிக்கிற அந்த பாடசாலையில் கொடுக்குற ஊக்கம்தான் இன்றைக்கு அந்த குகேஷ் போன்ற சாதனை வீரர்கள் உருவாகிறதுக்கு காரணம். அவருக்கு கூட ஒரு கார் எல்லாம் வந்து அந்த பள்ளி கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க குகேஷுக்கு வின் பண்ணினா பிறகு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு பரிசு தொகை எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சாதனை சிறுமிக்கும் பள்ளிக்கூடம், உங்களோட பாடசாலை, நீங்கள் படிக்கிற பாடசாலையுடைய பேர் என்ன?
யாழ் கொக்கு இந்திய ஆரம்ப பாடசாலை. நீங்க வந்து ஒரு விளையாட்டு வீரர், ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு வீரராக வளர்ந்து கொண்டு வாரீங்க. இவங்களோட அந்த சதுரங்க விளையாட்டு ரேட்டிங்னு சொன்னா ரேபிட்டில் வந்து 1614, ஸ்டாண்டர்டில் 1545, அதே மாதிரி பிளிட்ஸில் 1420. சதுரங்கம் விளையாடுகின்ற விளையாட்டு வீரர்களுக்கு இந்த பாசைகள் வந்து தெரியும். ஒரு சிறந்த பெறுபேற்றை பெற்ற ஒரு விளையாட்டு வீராங்கனை. உண்மையில சொல்ல போனால் சிங்களவர்கள் பார்த்து உயர்ந்த ஒரு தமிழ் வீராங்கனை அப்படி என்ன சொல்லணும். ஏனென்றா இவங்க மொழி தெரியாத இடத்துல, ஆரம்ப காலத்தில் மொழி தெரியாத இடத்துல யாழ்ப்பாணத்திலேருந்து கண்டிக்கு சென்று கண்டியில் வந்து இவங்க விளையாடுகளை வந்து யாருன்னு தெரியாது. இவங்க விளையாடி அதாவது இங்கே வந்து 2 மொழி பேசுகிற இனத்தவர்கள் இருக்காங்க, சிங்களம் தமிழ். அப்போ சிங்கள வீரர்கள் விளையாடுகின்ற பொழுது, சிவர்களை மாதிரி சிறுவர் விளையாடுகின்ற பொழுது, வின் பண்ணி வருகின்ற பொழுது அந்த சிங்கள வீரர்களை வந்து வீழ்த்துறாங்க. சிறுவர்களை எல்லாம் வீழ்த்தி வின் பண்ணி வந்து கொண்டிருக்க அவர்கள் கேட்டார்களாம் யார் இவங்க அப்படின்னு சொல்லி. சிங்களவர்கள் உயர்ந்த ஒரு தமிழ் வீராங்கனை அப்படி என்று சொல்லலாம். உங்களுக்கு நீங்க முதல் எந்த மாவட்டத்தில் போய் வெளியில போய் விளையாடுனீங்க? கொழும்புல செகண்ட் அப்படி பெஸ்ட் வருவேன். கண்டியில பெஸ்டா அந்த பிலிஸ் இருக்கு, பிலிஸ்ல நாம பெஸ்ட் ஆயினா எனக்கு பெரிய கொஞ்சம் இந்த கப்பு நீல கப்பு இந்த தண்டவா இந்த கப்பா தந்தாங்க. தாய்லாந்துக்கு போனீங்கள் தானே, அதில் வந்து நீங்கள் பெற்ற அந்த இந்த என்ன சொல்கிறது வெண்கல பதக்கம், அது என்ன உணர்வு வந்தது உங்களுக்கு? அப்பா என்ன சொன்னார் வெற்றி பெற்றது? இங்கே செகண்ட் ஆபரணம் அப்படின்னா தேர்ட் ஆபரணம்னு சொன்னவன். இப்போ வெற்றி பெற்ற உடனே உங்களுக்கு அப்பா என்ன வாங்கி தருவார்? அப்பா பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு. அப்போ தாய்லாந்துக்கு போய் வந்து உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னால் இலங்கையில் வந்து இந்த தமிழ் சிறுமி இலங்கை தேசிய மட்ட அணியிலே வந்து தெரிவு செய்யப்பட்டு தாய்லாந்துக்கு போய் தாய்லாந்திலே உலகத்தரம் வாய்ந்த இவர்களுடைய அந்த 7 வயது பிரிவில் விளையாடி வெற்றி பெற்ற இலங்கை சிறுமியில் இவரும் ஒருவர். இவர் வந்து வெண்கல பதக்கத்தை வந்து இங்கே கழுத்தில் கொழுவிருக்கிறாங்க. அதை வந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. சுருக்கமாக நான் திருப்பியும் அதை நான் அழுத்தி சொல்கிறதுக்கு காரணம்னு சொன்னால் எங்களுடைய தமிழர்கள் இப்படி முன்னேறி வராங்க. அதுவும் இந்த சதுரங்க போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர்களை வந்து இப்போ உலகமே வந்து திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சரியான ஒரு தருணம். குகேஷ் அண்ணா வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த சிறுமி அடுத்த கட்டமாக ஒரு நாட்டுக்கு செல்ல போகிறாங்க. எந்த நாட்டுக்கு போக போகிறீங்க? அடுத்தது எந்த நாடு இருந்தா நான் யூத் மேட்சுக்குள்ள போறேன். 27வது தான் நான் போறேன் யூத் மேட்சுக்கு. போய் வின் பண்ண சாம்பியன் ஆயினா செகண்டா வந்தா தேர்டா வந்தா எல்லாத்தையும் சேர்ந்து விளையாடி கிடைப்பேன். ஷேர்ஃபியாவுக்கு போக போகிறாங்க. ஷேர்ஃபியாவில் போயிட்டு அண்டர் 7 வேர்ல்டு ஸ்கூல் சாம்பியனுக்கு வந்து ஷேர்ஃபியா நாட்டுக்கு வந்து இந்த சிறுமி வந்து அடுத்த தாய்லாந்துக்கு போன வெற்றி பெற்ற பிறகு அடுத்த கட்டமாக போய் அங்கே வந்து நீங்கள் சாதிக்கணும், வின் பண்ணணும், வெற்றி பெற்று வரணும். கல்வி அதாவது உங்களுக்கு படிப்பு எப்படி போகுது? எக்ஸாம் எழுத விடுவாங்களா பாடசாலையில்? டீச்சர்ஸ் மேலே என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? எவ்வளோ சப்போர்ட் தராங்க? பாராட்டுவாங்க. தாய்லாந்துலேருந்து வந்து வெற்றி பெற்றுட்டு வந்து உங்களை தேடி யாரெல்லாம் வந்தாங்க? சித்தி, சித்தப்பா, அவர் அம்மா, தங்கச்சி. இப்போ வந்து நாங்கள் கஜீசனாவோட வந்து கதைச்சாச்சு. நான் ஏற்கனவே ஒரு காணொளி வந்து எடுத்திருந்தேன், அதாவது தாய்லாந்துக்கு போகிறதுக்கு முதல். இப்போ காணொளி எடுத்தது பிறகு தாய்லாந்துக்கு போய் வெற்றி பெற்று அவங்க வந்துட்டாங்க. இவருடைய அப்பாவோட வந்து கதைக்க போகிறோம் அடுத்ததாக. வணக்கம் தர்ஷனா. வணக்கம். இப்படி ஒரு சாதனை சிறுமியே பெற்ற தகப்பன் இவர்தான். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து கடுமையான பயிற்சியும் வந்து கொடுத்துட்ருக்கிறாரு. பல ஊக்கங்களை வந்து அந்த சிறுமிக்கு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஒரு சுருக்கமாக இருக்கா சொல்லுங்கள், இவங்க வந்து 6 வயசுலேருந்து எந்தெந்த போட்டியில் வின் பண்ணி தாய்லாந்து வரைக்கும் போனாங்கன்றது கதை சுருக்கமாக சொல்லுங்கள். தாய்லாந்து போனதுன்றது அவங்க எஸ்எல்எஸ்சி என்று சொல்கிற பாடசாலைகள் சதுரங்க சம்மேளனத்துக்களால் நடைபெற்ற அந்த போட்டிக்குள்ளே அண்டர் 7 கேட்டகரியில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 260க்கு மேற்பட்ட வீரர்கள் அந்த போட்டியில் இவங்க சாம்பியனாக வந்ததில் ஒஃபிஷியல் பிளேயராக இப்போ தாய்லாந்து பயணத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. இதுக்கு முதல்ல யூத் காம்படிஷனில் அண்டர் 8 கேட்டகரியில் விளையாடினவங்க, அது 6 வயசுலேயே அவங்க யூத் காம்படிஷனில் 13வது இடத்துல வந்துட்டு வெஸ்டர்ன் ஏசியன் காமன்வெல்த் போன்ற சர்வதேச மேட்சஸ் இங்கே காலியில் நடந்தபடியாக அங்கே விளையாடினவங்க. அடுத்த கட்டமாக ஷேர்ஃபியா போக போகிறீங்க. இதற்கு உங்களுக்கு பாடசாலைகளும் சரி இலங்கை அரசாங்கம் சரி என்ன உங்களோட கதை இருக்கின்றார்கள்? பாடசாலைகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே ஆல்ரெடி உங்களோட காணொலியிலே நீங்களும் பகிர்ந்து கொண்ட விடயம் தான் என்னென்னு சொன்னால், ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் கிரிக்கெட், ஃபுட்பால் அந்த மாதிரி மேஜர் கேம்ஸுகளுக்கு ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே அது தாங்களாகவே அதுகளுக்கால அரேஞ்ச் பண்ணி கொள்ளுவாங்க. ஆனால் சதுரங்கத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் எங்களோட ஓன் மணியை
தான் செலவழிச்சிட்டு போக வேணும், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இதில் உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு சொன்னால், இப்போ சேர்பியா போகிறது ஒஃபிஷியல் பிளேயர். அப்போ இவங்கள்ட்ட அதுக்குரிய காசுகளோ அதுக்குரிய அமௌண்ட் இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு பதிலாக இன்னொரு ஆள் போவாங்க ஒழிய கட்டாயம் இவங்கள் தான் விளையாடணும்ன்ற அந்த மாதிரி இதுகள் இன்னும் இதுக்குள்ள வரையில. அது ஒரு கவலை சவால் இருக்கு. இவர்களை போல வருகின்ற இந்த சிறுவர்கள் அவர்களுடைய பெற்றாரோட நீங்கள் காய்ச்சிருக்கிறீங்களா? நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுதும் சரி, இலங்கையில் செல்கின்ற பொழுதும் சரி, அவர்கள் என்ன பகிர்வார்கள் உங்களோட? அவங்களோட அவங்க என்ன மாதிரி பயிற்சிகள் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி சப்போர்ட் கிடைக்குது. இப்போ அநேகமாக இந்த முறை நான் மச்சஸில் போயிட்டு இந்தியன்ஸை கொஞ்சம் கூட மீட் பண்ணேன். அப்போ அவங்களே இந்த இவங்களோட நேம்ஸை அறிஞ்சு வச்சுருக்காங்க. என்னென்னு சொன்னால், இப்போ ரேப்பிட்டை பொறுத்த மட்டும் வேர்ல்டு வைடாக செகண்ட் ரேங்கில் இருக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்கில் இந்தியாவுக்கு ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ மச்சஸ் வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா, இவங்களோட ரேட்டிங் ஐடியல் இதுகளுக்கால போய் பார்க்க இவங்களோட நேம்களெல்லாம் அந்த கூகுளில் சிம்பிளாக வந்து இருக்குது. அப்போ அவங்க இந்த நேம் அறிஞ்சு கொண்டு வருவாங்க. இப்போ நாங்களே இந்த முறை போனதில் சில போட்டிகளில் சவால்களை எதிர்கொண்டாங்க. என்னென்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு புது பிளேயராக இருக்கும், ஆனால் ஆல்ரெடி அவங்க ப்ரிப்பேராக வருவாங்க, இவங்க என்ன ஓப்பனிங் விளையாட போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு. அப்போ அவங்களோட கதை கேட்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டோம் பயிற்சியாளர்கள். அப்போ தமிழ்லேயே சில பேரோட உரையாடக்கூடிய மாதிரி இருந்தது. அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பிள்ளையை நீங்கள் இன்னும் வடிவாக கைட் பண்ணலாம், நீங்கள் இந்தியா கூட்டிகிட்டு வாங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி சிங்களீஸும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க, எங்களோட லாங்குவேஜ் உங்களுக்கு கொஞ்சம் பெரியராக இருக்குமென்று சொன்னால் நீங்கள் ஆன்லைனுக்குள்ளாலேயாவது இந்த பிள்ளையை விட்டுறாங்க, எப்படியாவது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாதிப்போம் என்ற ஒரு இதில். அது ஒரு தனி கேள்வியாகவும் கொடுக்குற ஒரு சிங்களவர்கள் பார்த்து வியந்த ஒரு 7 வயது சிறுமி. உண்மையிலே அவர் வியந்து உங்களுக்கு என்ன சொன்னாங்க? முதலாக சிங்களவர்கள் வந்து இவங்களை வந்து சந்திக்கிறாங்க அந்த விளையாட்டில். ஒரு தமிழ் சிறுமி, அதுவும் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்துலேருந்து வராங்க. உங்களுக்கு என்ன வியந்து போய் சொன்ன வசனங்கள் என்ன? இந்த முறையே நாங்கள் இப்போ எல்லோரும் ஹோட்டலில் இருந்து மச்சுக்கு போய்க்க ஒரு வேனில் போவோம். வேனில் போய்க்க அப்போ அவங்களுக்கு என்ன தெரியாது, அவங்கள தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன கழிச்சிட்டு உங்களோட மகளோட நேம் என்னன்னு கேட்டப்போ நான் கஜீசனான்ட்டு சொல்லுவாங்க. எங்களோட சைட்டில் ஃபேமஸான நேம் பண்ணுவாங்க. சிங்கள சைட்டில் ஃபேமஸான தென்னிலங்கை. மற்ற எல்லாருமே நல்லா அன்பாக பழகுவாங்க. இந்த சின்ன ஆளும் தானே, நல்லா அன்பாக பழகுவாங்க. இப்போ எல்லாருமே நாட்டுக்காண்டி விளையாட வேணும், நாட்டுக்காண்டி மெடல் எடுக்க வேணுமென்ற சிந்தனையில் இருக்கிறபடியாக ஏதோ ஒரு கேட்டகரியில் இப்போ நீங்களும் விட்டுறக்கூடாது. இந்த பிள்ளை இல்லை லீடிங்கில் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காலே அந்த ஏஜ் கேட்டகரியில். அப்போ அவங்களை தயார்படுத்துங்க என்று சொல்லி ஊக்கப்படுத்துகிறாங்க. சில வழிமுறைகளையும் சொல்லி தராங்க. இப்போ அவங்க ஒரு பேரண்ட கைடன்ஸுக்களால் தான் நாங்கள் இந்த ஏசிஎம் டைட்டில் கூட அவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சிங்கள ஒரு ஆள் தான் ஃபுல் ஹெல்ப் பண்ண சப்போர்ட்னு சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோச் சிங்கள கோச்சும் வந்து இவங்களை அணுகியிருக்கிறாங்க. உங்களை கேட்டதாக நீங்கள் சொல்லிடுவோம், நாங்கள் பழக்கிறவங்கள்ட்ட கொண்டு வாங்க, பார்த்தீங்களா எவ்வளோ ஆதரவு உண்டு. ஸோ அவ்வளோ தூரம் அந்த சிங்களவர்கள் வியந்து போய் எங்கள்கிட்ட இந்த சிறுமியை தாங்க நாங்கள் பழக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வட மாகாணத்தில் இருக்கிற இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள், அதிகாரிகள், அரசாங்க திணைக்களங்கள் ஏதாவது தொடர்பு கொண்டார்களா? இதுவரைக்கும் தொடர்பு கொள்ளையில் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது. அந்த துறை சார்பாகவே பெருசாக சதுரங்கத்துறை சார்பாகவே அவங்கள கண்டுகொள்வது இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். உங்களை வந்து இப்போ உதாரணமாக வந்து இப்போ உங்களோட இப்போ இந்த நாங்கள் இருக்கிற இணைவில் பகுதி, இப்போ உதாரணமாக இணைவில் இருக்கிற பிரதேச செயலகம் இந்த விளையாட்டுத்துறைக்கு எல்லாம் வந்து வருடம் இதெல்லாம் கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க. உண்மையிலேயே வந்து அருமைத்துறை நாகை அம்மா முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிறாங்க. வருங்காலோட 60 வயசு பிரிவு, அதாவது அவங்க வந்து 70 வயசு நினைக்கிறேன் நன்னளவு. அவங்களையும் நாங்கள் காணொலி எடுத்திருந்தேன். அவர்கள் கூட வெற்றி பெற்ற பிறகு அந்த பிரதேச செயலகம் பாராட்டியது. அப்புறம் இங்கே ஒரு நிகழ்வு ஒன்று செய்தாங்க, அவர்களெல்லாம் பாராட்டினாங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது அழைப்புகள் வந்ததா, இல்லை ஏதாவது தொடர்பு கொண்டார்களா? இல்லை, அந்த மாதிரி அழைப்புகள் வரையில்லை. ஆனால் இந்த தாய்லாந்து போட்டிக்கு போகிறதுக்கு முதல்ல இனிவில் சார்பாக அந்த பிரதேசத்தில் கொஞ்சம் பிரபலமான சிறுமி என்றபடியால் அவங்க அதை அறிந்து கொண்டு அந்த மழலை சாதனையாளர் என்ற இந்த விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. மழலை சாதனையாளர் என்று சொல்லி இந்த விருது ஒன்று கொடுத்தவங்க. மற்றும்படி நாங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு கலைஞன்ங்கிறது கைதட்டுகளுக்கு என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னதான் ஸ்பான்சர் இதுகள் என்ன வந்தாலும், ஆனால் ஒரு சிறுமியை சாதிச்சு கொண்டு வரைக்கும் அதை கண்டுகொள்ளாம விடுறது அது ஒரு பெரிய வேலை. அந்த சில அவமானங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அந்த கடந்த ஜூன் மாதத்தில் அப்படி ஒரு அவமானத்தை சந்திச்சிருக்கோம். ஆனால் நான் வெளியே சொல்ல விரும்பல. அதுக்கு பிறகுதான் நாங்கள் இன்னும் வேகமாக உடவழிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. அதாவது
அந்த சொல்லுவாங்க சிற்பத்தை செதுக்க வேணும், சிற்பம் வந்து அழகாக இருக்கு, அப்போ தான் வரும். அதே மாதிரி நல்ல ஒரு உயரத்துக்கு போக எல்லாரும் உங்களை தேடி வருவார்கள், எல்லா திணைக்களங்களும் தேடி வரும், எல்லாரும் வந்து உங்களை சந்திப்பாங்க. ஜனாதிபதி கூட இந்த சிறுமியை சந்திப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நிச்சயம் நடக்கும் என்று சொன்னால் வெற்றி சக்ஸஸ் பண்ணினா தான் உலகம் உங்களை திரும்பிப்பாங்க. உண்மை. இன்றைய நாட்களில் எங்களோட சிறுவர்கள் மாணவர்கள் எல்லாருமே சாதிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கிரிக்கெட்டில் வியாஸ்காந்தன் வந்து இப்போ நியூட்டன் போயிட்டாரு, உசாந்தன் பழுதூக்கல் அவர் கமன்வெல்த்லேயே போய் மெடல் அடிச்சுட்டு வந்தவர். அவர் நல்லா சப்போர்ட் பண்ணுவார், இந்த ஒரு சிறுமியே நல்லா சப்போர்ட் பண்ணுறவர். மற்ற மாதுளன் என்று சொல்லி அவரும் இனிவில் போய் தான் ஸ்ரீலங்கா நேஷனல் இதுகளுக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சிறுவர்கள் இந்த 17 வயசு 18 வயசு இலங்கை கிரிக்கெட்டில் 3 தமிழர்கள் விளையாடிருந்தாங்க. அது அவங்க தான் சொல்கிறேன், சந்திக்க இருக்கிறேன் நான் எல்லோரும். அப்படி இப்போ சந்தர்ப்பங்கள் அமையக்க சாதிக்க துடிக்கிற இளைஞர்கள் வட மாகாணத்துக்களை இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குரிய வாய்ப்புகளும் அவங்களுக்குரிய தட்டி கொடுப்புகளும் வரைய நிச்சயம் அவர்கள் சாதிப்பார்கள். இந்த முறை நாங்கள் இப்போ ஏசியன் சாம்பியன்ஷிப் போகிறது, அதில் நான் உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் ஒரு நேஷனலில் தேசியத்தில் சாம்பியனாக வந்து அப்போ நான் நினச்சேன் தேசியத்தில் சாம்பியனாக வந்தோன்னே எங்களுக்கான கதவுகள் திறந்திருக்குமென்று பார்த்தேன். ஆனால் அது பலரை சென்றடையலை, அந்த விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் பலரை சென்றடையலை. ஆனால் இந்த இடத்துல நானும் சில முயற்சிகளை செய்து பார்த்தேன்னா எனக்கு அதுகள் பெரிய சாத்தியமாக இல்லை. ஆனால் ஏதோ நான் உங்களே கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு ஆள் மாதிரி தான் பார்க்குறேன்னு சொன்னால் நீங்களாகவே எங்களை தேடி வந்து இந்த பிள்ளையை நான் இன்டர்வியூ எடுக்கணும், இந்த பிள்ளைய இதை நான் வெளியே சொல்லணும், எந்த பெரிய ஒரு இதை செய்திருக்கிறாங்க, அவங்கள வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினா மற்றதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை என்று சொல்லி முதலாவது மீடியா சப்போர்ட் எனக்கு உங்கள்கிட்ட தான் கிடைச்சது. அதுக்குள்ளால ஸ்பான்சர்ஷிப்பும் எனக்கு அதுக்காலையும் ஒரு அரைவாசி கிட்ட நான் எடுத்தினான். அதுக்கு அந்த நியூ லலிதா நகை மாளிகை யாழ்ப்பாணத்தில் இருக்குது, கஸ்தூரி இதில் இருக்குது, அவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை இன்வைட் பண்ணினார். முதலாக நியூ லலிதா நகை மாளிகை வந்து இந்த சிறுமிக்கும் இந்த தகப்பனுக்கும் வந்து ஒரு கௌரவிப்பை செய்தாங்க. அந்த இடத்துல என்னை அவர் அழைத்திருந்தாங்க. அந்த இடத்துல நான் இவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி உலகத்துக்கு அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்து அவருக்கும் ஒரு நன்றிகள். இந்த காணொலி எடுத்த கூப்பிட்டு அவருக்கும் நன்றிகள். அவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அவரும் தானாகவே முன் வந்து இந்த பிள்ளையை ஊக்குவிக்கணும் என்று. இப்போ அந்த மாதிரி ஊக்குவிப்புகள் கிடைக்கும்னு சொன்னால் நிறைய பிள்ளைகள் நிறைய விஷயத்தில் நல்ல டேலண்டான பிள்ளைகள் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட்டுகள் கிடைக்க ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் அவங்க சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஏசியன் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த மட்டும் வெற்றிகரமாக நாங்கள் போய் அந்த பயணத்தில் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் அப்போ 35 பிளேயர்ஸோட விளையாடி இருந்தாலும் சில பேர் அந்த அவங்க என்ன மாதிரி பயிற்சி எடுக்கிறாங்க, என்ன மாதிரி இது செய்கிறாங்க, அத்தகைய பயிற்சிகளுக்கு மத்தியில் இந்த பிள்ளை ஒரு அந்த ஏசியன் சாம்பியன்ஷிப்புக்கு முன்னுக்கு ஒரு 10 நாளைக்கு முதல் தான் அது ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு நாளுமே 8 மணித்தியாலம் பயிற்சி செய்கிறாங்க என்று சொல்லிக்க அப்போ இனி அடுத்த கட்டம் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி செய்து தான் சர்வதேசத்தில் சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ அந்த மச்சஸுக்கு பிறகு நிறைய கோல்ஸும் வந்து கொண்டு இருக்குது. இந்த பிள்ளைக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி இதுகள் என்று சொல்லி, ஆனால் அதை நாங்கள் நேரடியாக இந்தியாவில் போய் பயிற்சி எடுத்துக்கொள்கிறதுக்கு எங்களுக்கும் கடினம். என்ற நானும் ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறேன் ஆசிரியராக. அப்போ இனி ஆன்லைனுக்குள்ளால் அதை செய்வோம் என்று தான் இப்போதைக்கு யோசித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், இவங்க வந்து இந்த செஸ்ஸை வந்து கற்கிறதுக்கு வந்து 1 மணித்தியாலத்துக்கு கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு எவ்வளோ கேட்குறாங்க? இல்லைங்க, இப்போ இந்தியாவிலேருந்து கோச் பண்ணுறேன்னு சொன்னால் 1 ஹவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 ருபீஸு கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இப்போ எனக்கும் என்னென்று சொன்னால் இப்போ இவ்வளவு சாதனையை சாதிச்சு கொண்டு வர பிள்ளை என்ன செய்யாது இப்படியே இன்னொரு சர்வதேசத்தில் ஏதாவது ஒரு மெடல்களை எடுக்க வேணும். கண்டிப்பாக என்னென்னு சொன்னால் இப்போ சாதிச்சிருக்கிற உலக சாம்பியன் குகைஸ் கூட இந்த 7 அல்லது 8 வயசுல அவர் இந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த சிறு வயதில் ஸ்டார்ட் பண்ணி தான் கடின பயிற்சி. இந்த சாம்பியன் ஆகிறதுக்கு முதல்ல 5 வருஷம் கடின பயிற்சி அவர் குகைஸுக்கு. அவர் தான் இப்பொழுது உலகத்திலேயே ஒரு உயர்ந்த ஒரு சதுரங்க விளையாட்டு வீரராக வந்திருக்கிறாரு, வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த சைனா வீரரை தோற்கடிச்சு இப்போ அவருக்கு பெரிய பாராட்டுகள் எல்லாம் இருக்குது. அதே போல் உங்கள் மகளுக்கும் வந்து அந்த கடின பயிற்சியும் நீங்கள் அடையாளம் கண்டு கொடுக்குற விஷயமும் நீங்கள் செய்து கொண்டு வாரீங்க. ஸ்பான்சர்ஷிப்பு கதைச்சாங்களா? இல்லை, ஸ்பான்சர்ஷிப்ன்றது இப்போ ஏசியன் சாம்பியன்ஷிப் இதுகளை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட ரீதியில் அந்த மாதிரி தான் ஸ்பான்சர்ஷிப்புகள் செய்தவங்க.
ஆனால் அதெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு நிலைக்கும்ன்றது தெரியாது. அப்போ நான் எதிர்பார்க்குறது ஏதாவது ஒரு நிறுவனம் இந்த பிள்ளைன்ற இந்த தகுதிகளை வச்சுக்கொண்டு ஏதாவது ஒரு நிறுவனம் உள்ள வரும்னு சொன்னால் நிச்சயமாக சர்வதேசத்தில் சாதிக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த முறை நான் நேரடியாகவே அங்கே என்ன செய்ய வேணும் என்ன மாதிரி இதுகள் என்றதை ஓரளவுக்கு நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டோம். அப்போ அடுத்த கட்டம் அதுக்கான பயிற்சியில் இறங்குறதுக்கு கட்டாயம் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதும் எங்களுக்கு நிச்சயம் தேவை. வாழ்த்துக்கள், உங்களை சந்திச்சதும் சந்தோஷம். எனவே மக்களே, இப்போ அண்மையில் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயும் வெறுங்காலோட ஓடி 3000 மீட்டர் தூரத்தை எந்த பேரில் இருக்கிற ஒருவர் விதுர்ஷன், அவருக்கும் பேர், அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவரே நிச்சயமா உங்களுக்கு கஜீஷனா பேர், அவருக்கு விதுஷன் பேர், அந்த அண்ணாக்கு அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க கஜீஷனா. ஸோ அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார். இதே மாதிரி வடக்கு மாகாணங்களையும் சரி, ஒட்டுமொத்த இலங்கையில் வாழ்கிற தமிழர்களும் சரி, சிங்களர்களும் சரி, யாராக இருந்தாலும் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரையும் எல்லோருடைய பார்வையும் அந்த வெற்றி பெறுகின்ற வீரர்களுக்கு வரும் என்றுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதாவது இனம் பாராமல், மொழி பாராமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், இது என்னுடைய எதிர்பார்ப்பு. மக்களே, அடுத்த ஒரு சிறப்பான ஒரு காணொலியோடு உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விது. நன்றி ரோர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். அது நான் சொல்லவே இல்லை, பாருங்க அவங்களே சொல்றாங்க. அங்க